குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளை யாரும் தேடாத போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உண்மை புரியுது இல்லையா? ஒரு டைம் வரும், நமக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க, நமக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம எங்கே இருக்கோன்னோட யாரும் நமக்காக ஒரு கேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும். நான் இவ்வளவு ஒரு தேவை இல்லாதவனா, ஒரு தேவை இல்லாதவளா, நான் எல்லாருக்காகவும் எவ்வளோ செஞ்சினேன், ஏன் எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த சைலன்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய லெசன்ஸு. நம்ம லைஃப்பில் நடக்கிற நம்ம கூட வர எல்லாரும் எப்படின்னா, நம்ம கூட லைஃப் லாங் நம்மளை விட்டு ட்ராவல் பண்ணுவாங்களா, நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அவங்கள வச்சு நம்ம பலவிதமான ட்ரீம்ஸ், நம்ம லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்குரிய பிளானெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பட் டைம் போக போக தான் தெரியும், ஒரு உண்மை புரியும். பீப்புள் ஸ்டே ஒன்லி டில் தே நீட். அவ்வளோதான், புரியுதா? அவங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது தான், அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு அவசியம் இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளை தேடுவாங்க. அது இல்லைன்னா அவங்க சைலண்டாக அவங்க போயிடுவாங்க. எல்லாரும் நம்ம லைஃப்பில் பெர்மனண்ட்டாக இருப்பாங்க மாட்டாங்க இல்லையா? சிலர் வந்துட்டு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. ரொம்ப மறக்க முடியாத லெசனாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பை மோட்டிவேட் பண்ணுற லெசனாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த லெசன் எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பை டவுன் பண்ணுறதா இருக்கும். ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையில் நமக்கு அது ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. கற்றுக் கொடுத்துட்டு அவங்க அதில் நம்ம லைஃப் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைன்ற சக்கரத்தில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை நம்மளால் மாற்றவே முடியாது. வர ஒவ்வொருத்தரையும் நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிச்சுட்டு வந்தோன்னா, ஒரு விஷயத்த நமக்கு பாடங்கள், அதை லெசன் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம லோன்லியாக இருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், எனக்கு தனிமை ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, யாருமே என் கூட இல்லை, நான் யாருக்காக இத்தனை நாள் வாழ்ந்தனோ இன்றைக்கி அவங்கெல்லாம் என்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பேசுவோம். தனிமைன்றது ஒரு வழி. அப்படி நம்ம நினச்சி நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு லெவலில் நம்ம இருப்போம். பட் தனிமைன்றது வழி கிடையாது, நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவுடைய ஒரு லெசன். அந்த தனிமையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட நிறைய பாடங்கள் நமக்கு தெரியும். இந்த தனிமையில் நம்ம எல்லாருக்காகவும் இருந்தேனே, இன்றைக்கி நான் தனியாக இருக்கேனே, எனக்காக யார் இருந்துக்கா அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கும். இந்த தனிமையில் நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ற பல விஷயங்களை இந்த தனிமை நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி பல மக்களுடைய சுயநலமான முகங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்மளை யாரும் தேடாத போது தான் ஒரு ட்ரூத் தெரியுது. நம்மளே லவ் பண்ணுறது, நம்மளை தேட வைக்கும். மற்றவங்களுக்கு அவ்வளோ நாள் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம், அவங்கள தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில். ஆனால் இன்றைக்கி நம்மளை எல்லாரும் ஒதுக்கிட்டு தனி மரமாக விட்டுட்டு போகும்போது தான் தெரியும், நம்ம அன்றைக்கே நம்ம லைஃப்பை பார்த்துருக்கலாமே, இன்றைக்கி நம்ம மற்றவங்களுக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்தோமே, நமக்காக நம்ம உழைச்சிருந்தா, நமக்காக நம்முடைய வாழ்க்கையோட லட்சியங்களை நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தா நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. அப்படி தோணும், நமக்கு கண்டிப்பாக தோணும். எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் உள்ளான விஷயம். என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு பெயினை க்ரியேட் பண்ணும். நம்ம யாருக்கிட்டையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோமே, நமக்கு ஒரு பெயினே வராது. நம்ம இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு தான் என்ன சொல்கிறது, லைஃப்பில் ஒரு சில சமயம் என்ன பண்ணுறது, நம்மளுடைய ஒரு மாதிரி நிர்மூலமாக்கி நிலைக்குலைய வச்சிருது இல்லையா? குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், அவங்கள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம், அவங்க வளர்ந்து நல்ல இடத்துக்கு போனதும் நம்மளை நல்லா கவனிப்பான் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். பட் அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு வெறுமை வருது இல்லையா? நம்ம உடஞ்சி போயிடுறோம் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெயினை கொடுக்கும். இதே மாதிரி பல சொந்தக்காரங்களுக்கு, இல்லை கூட பிறந்த உறவுகளுக்கு, நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை பார்க்க போயிடுவாங்க. நம்மளை யாரும் தேட மாட்டாங்க, நம்ம எப்படி இருக்கோன்னோட நம்மளை தேட மாட்டாங்க. அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம ரியாலிட்டி என்னன்றது. நான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அந்த மூமெண்ட் தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது. அதை நம்மளுடைய லைஃப்பை அதுக்கப்புறம் தான் நமக்காக வாழணும்னு தோணும். நம்மளை யாரும் தேடாத அந்த நேரம் முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபோன் சைலண்டாக இருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷனோடு வராது, யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அடிக்கடி நம்ம மொபைலை எடுத்து செக் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை லேண்ட்லைனை பார்ப்போம், இல்லை அது இமெயில்ஸ் ஏதாவது வந்திருக்கா, இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவில் நம்மளை தேடுறாங்களா, நம்மளை பார்க்குறாங்களா, நம்ம போடுற போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்ட்டு. பட் யாரும் நம்மளை தேடி இருக்கவே மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம உடஞ்சி போயிடுறோம்ல, நம்மளை எல்லாரும் விட்டுட்டு போன மாதிரி ஒரு வெறுமை ஆகிடுது இல்லையா?
ரொம்ப வலிக்கும் இல்லையா அந்த பெயின், ஒரு நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த சைலன்ஸ் தான் நம்மளே நம்ம கேள்வி கேட்குறது. நான் யாருக்கும் தேவையில்லாதவளாக ஆயிட்டேனே ஏன், அந்த கொஸ்டின் தான் அந்த தாட்டு இல்லையா. பட் அந்த தாட் உங்களுக்கு ராங். நீங்கள் அந்த டைமில் தான் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. நம்ம லைஃப்பில் எல்லாரும் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணணுன்ற அவசியம் இல்லையா. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல என்னென்னா, நாம் நம்மளை மறந்துடக்கூடாது. நம்மளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம லைஃபு நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. நம்ம யாரும் தேடாத போது தான் நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, நம்ம லைஃபு வந்து ஐயோ நம்ம எப்படி இது அப்படின்னு. அது வந்து வாழ்க்கையில் அது ஒரு விதமான பேஸ், ஓகேங்களா. இது கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கணும். நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அந்த லோன்லினஸ் தான் நீங்கள் உங்களை பில்ட் பண்ணக்கூடிய டைம், புரியுதுங்களா. ஒரு நாள் அந்த சேம் சைலன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம யாரையும் தேடாமல் என்ன சொல்ல, நம்மளையே லவ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த நாளில் தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நான் ஒன்றே சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை யாரும் தேடாத போது நம்மளை தேட ஆரம்பிப்போம். கரெக்டாக அந்த நாளில் தான் நம்முடைய வாழ்க்கை உண்மையாக தொடங்க ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் யாரும் வந்து எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தனிமையாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. அந்த தனிமையாக இருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க வைப்பீங்க. நிறைய பேர் அப்படி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம இப்படி இருந்திருக்கோமே, நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்மளை கவனிக்காமல் விட்டோமே, நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உலகத்தில் என்ன சொல்வதை, ஒரு சமயத்தில் வருவாங்க, உலகத்தில் ஒரு சமயம் அவங்க தேவை முடிஞ்சிடும், அவங்க போயிட்டே இருப்பாங்க. இதுதான் லைஃப். இது உறவுகள் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை என்ன உறவாக வேணால் இருக்கட்டும், ஒரு டைம் பீரியட் தான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பில்ட் பண்ணிக்கணும். என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம், எதுவுமே நிரந்தரமில்லை. அந்த ஒரு தாட் மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. எதை குறித்து, இழந்ததை குறித்து வருத்தப்படாதீங்க. நம்ம நம்பி பழகுறோம், நம்ம கூடயே இருப்பாங்க, நம்முடைய முதுகில் நம்ம நினைக்காத நேரத்தில் குத்தி காயப்படுத்துவாங்க இல்லையா. அதை விட பெட்ரு தனிமையாக இருக்கிறது நல்லது இல்லையா. அந்த மாதிரி ஒரு வழிகள் நமக்கு வராமல் இருக்கும் இல்லையா. அது துரோகம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இல்லாமல் தனிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விஷயம். வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜ் வந்தாலும் சரி, ரொம்ப தனிமையாக இருக்க நீங்கள் உடஞ்சி போகாதீங்க, புரியுதுங்களா. நம்ம யாரும் நினைக்காத போது தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு கான்ஷியஸ் நமக்கு வரும், புரியுதுங்களா. நம்மளை யாரும் தேடாத போது தான் நம்முடைய வாழ்க்கையோட அதோட வேல்யூ என்னன்றது நமக்கு புரியும். ஸோ இனிமேல் யாருமே வந்துட்டு தனிமையாக இருக்கும்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தனிமையில் நீங்கள் உங்களை தேட ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் முன்னிறுத்துங்க. உங்களுடைய எய்மை பாருங்கள். உங்களுக்குன்னு உள்ள கனவுகளை நீங்கள் வந்து கனவுகளை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த கனவுகளை வந்து நடத்துங்க. உங்களால் முடியும். நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. தரமற்ற மனிதர்கள், நமக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து சம்மந்தமே இல்லாத கூட உறவுகளை வச்சுட்டு அந்த துரோகங்களை நம்ம தாங்கி யார் முதுகில் குத்துவாங்களோன்ற பயத்தோடு வாழ்கிறத விட நம்ம தனிமையாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் யாரும் தனிமையாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் பெரிய துணை. உங்களை நீங்கள் லவ் பண்ணுறதை விட வேறு யாரும் உங்களை லவ் பண்ணுவா? உங்களை நீங்கள் கேர் பண்ணுறதை விட வேறு யாரும் உங்களை கேர் பண்ணுவா? இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. போங்க, போய் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், எனக்கு நான் இருக்கேன், என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், நான் எதுக்கும் கலங்க மாட்டேன், இன்னொருத்தருடைய உதவியோ இல்லை இன்னொருத்தருடைய இரக்கமோ எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக செய்வீங்க தானே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ.